ஆரோக்கியமும் அழகும் என்றும் இருக்க அனைவருக்கும் வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதன் பிரகாரம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்மளுக்கு மருந்தாகவும் சத்தாகவும் அமைகிறது. அந்த சாப்பாடு நம்மளுக்கு சரியான முறையில் ஜீரணம் ஆச்சு அப்படின்னா அது மருந்தாகவும், அதுவே ஜீரணம் ஆகலைன்னா அதுவே நம்மளுக்கு ஆபத்தாகவும் அமைகிறது. ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஏதாவது அஜீரண கோளாறு ஏற்பட்டுச்சுன்னா அதை சரி செய்யக்கூடிய மாற்று உணவு என்ன அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம முகத்தை அழகுபடுத்தவும் தலைமுடியை அழகுபடுத்தவும் உள்ள சில குறிப்புகளும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நம்ம மாம்பழம் அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா அதனுடைய அஜீரண கோளாறை தவிர்க்க நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? பால் சாப்பிட்டோம்னா மாம்பழத்தால் ஏற்படக்கூடிய அஜீரண கோளாறை நம்ம சரிப்படுத்த முடியும். நம்ம ஏப்ரல் மாதத்தில் மே மாதத்தில் மாம்பழ சீசன் ரொம்ப அதிகமாக இருக்கும். மாம்பழத்தை ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். மாம்பழம் அந்த நேரங்களில் சாப்பிட்டோம்னா வெயிலால் சூடு அதிகமாகவும் உடலில் பல உபாதைகளை ஏற்படுத்தும். இதை சரி செய்யணும். நீங்கள் என்ன பண்ணலாம்னா பாலை குடிச்சிங்கன்னா மாம்பழத்தால் ஏற்படக்கூடிய அஜீரண கோளாறு முழுமையாக சரியாகும். நெய் சாப்பிட்டோம் அப்படின்னா சிலருக்கு ஒத்துக்காது. நெய்யுடைய வாசனமே சிலருக்கு பிடிக்காது. ஸோ அதனால் நெய் சாப்பிட்டு அஜீரண கோளாறு ஏற்பட்டுச்சு அப்படின்னா எலுமிச்சை பழம், இந்த எலுமிச்சம்பழ சாறை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நெய் சாப்பிட்டால் ஏற்படக்கூடிய அஜீரண கோளாறு முழுமையாக சரியாயிடும். ஒரு சிலர் கேக் சாப்பிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அஜீரண கோளாறு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் பேச முடியாது, தண்ணி தாக அதிகமாக எடுக்கும். ஸோ கேக் சாப்பிடும்போது உடல் ஓவாதை எல்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், வெந்நீர் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அது மிதமான சூட்டில் நீங்கள் பருகுனீங்க அப்படின்னா கேக் சாப்பிட்டா நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அஜீரண கோளாறு முழுமையாக குணமாயிடும். நம்ம பர்த்டே பார்ட்டிக்கு போகும்போதோ இல்லை ஹோட்டலில் போகும்போதோ வெண்ணெய் அதிகமாக தடவர க்ரீம் அதிகமாக இருக்கக்கூடிய கேக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த இஷ்யூ ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அந்த போல நேரங்களில் நீங்கள் என்ன பண்ணணும், வெந்நீரை நீங்கள் அருந்தினீங்க அப்படின்னா கேக்கால் ஏற்படக்கூடிய அஜீரண கோளாறு முழுமையாக சரியாயிடும். பால் சாப்பிட்டாலே ஒரு சிலருக்கு அஜீரண கோளாறு ஏற்படும். பாலே சிலர் குடிக்க மாட்டாங்க, அதோடைய சுமல். பாலால் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. இருந்தாலும் பால் நைட் டைமில் சாப்பிடும்போது சிலருக்கு உபாதை ஏற்படும். அப்போ நீங்கள் வாழைப்பழம் சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன், பாலால் ஏற்படக்கூடிய அஜீரண கோளாறு சரியாகும். தேங்காய் பால், அது ஒருத்தருக்கு அஜீரணம் வருது அப்படின்னா நீங்கள் அரிசியை கொஞ்சம் எடுத்து மென்று சாப்பிட்டீங்கன்னா தேங்காய் பாலால் ஏற்படக்கூடிய அஜீரண கோளாறு சரியாயிடும். பருப்பினால் ஒரு சிலருக்கு அஜீரண கோளாறு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சோண்டு சர்க்கரை எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்க வச்சிங்கன்னா பருப்பால் ஏற்படக்கூடிய அஜீரண கோளாறு உங்களுக்கு குணமாயிடும். ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அதனால் ஏற்படக்கூடிய அஜீரணம், அதை சரிப்படுத்தக்கூடிய இன்னொரு உணவு, இதை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அஜீரண கோளாறை நம்ம குணப்படுத்திடலாம். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அழகு சார்ந்த ஒரு விஷயம், அதாவது தேங்காய் ஓடு. தேங்காய் ஓட்டில் என்ன சார் அழகு இருக்குன்னா, தேங்காய் ஓட்டில் அழகு இல்லை, ஆனால் தேங்காய் ஓட்டை வச்சு நம்மளை நம்ம அழகுபடுத்திக்கலாம். தேங்காய் ஓட்டு இருக்கு இல்லையா, அதை தீயில போட்டு நன்கு கறியாக்கி பொடியாக்கி அதை நீங்கள் என்ன பண்ணலாம், பல்லு போட்டு விளக்குறீங்கன்னு வச்சுக்கலாம். உங்கள் பல்லில் இருக்கக்கூடிய கரைகள் எல்லோ கலரில் இருக்கு இல்லையா, அது எல்லாம் சரியாகி பல்லு நல்லா பளிச்சுன்னு பளபளன்னு ஆகிடும். தலைமுடி நல்லா அடர்த்தி ஆகும். கருமையாக வளர நீங்கள் என்ன பண்ணணும்னா தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல, அது சிறிதளவு சூடுபடுத்தி மிதமான சூடுபடுத்தி அந்த தேங்காய் எண்ணெயில் கொஞ்சோண்டு தேங்காய் முடி கறி இருக்கு இல்லையா, அதை போட்டு நீங்கள் நல்லா தலைக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, அதாவது வேரில் படுற மாதிரி, நம்ம தலைமுடி வேரில் படுற மாதிரி 30 நிமிடங்கள் நீங்கள் நல்லா தலையை அந்த தேங்காய் எண்ணெய் ப்ளஸ் அந்த கறித்தூள் போட்ட ஒரு கலவையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் தலைமுடி ரொம்ப அடர்த்தியாகவும் கருகருன்னு இருக்கும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் என்ன பண்ணலாம், ரோஸ் வாட்டரில் தேங்காயோட கறியை போட்டு உங்கள் ஃபேஸுக்கு ஒரு மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் ரொம்ப பளபளன்னு ஆகிடும். அதே போல் உங்கள் ஃபேஸில் கரும்புள்ளி முகப்பொரு எல்லாம் நீங்கி ரொம்ப பொலிவாக இருக்குன்றாங்க. நம்ம பிளாக் ஃபேஸ் மார்க் நிறைய வாங்குவோம், இல்லை தேவையில்லாமல் கடைக்கு போய் நம்ம ரொம்ப செலவு பண்ணுவோம். இது ரொம்ப எளிமையான ஒரு முறை. ரோஸ் வாட்டரில் தேங்காயோட நீங்கள் நல்லா அடுப்பில் காய்ச்சி கருகியாக்கி அதை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் ரொம்ப பளபளப்பாக இருக்கும். கரும்புள்ளிகள் முகப்பொருட்கள் நீங்கும், சுருக்கம் கூட வராது அப்படின்றாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். மற்றவங்களுக்கு உதவியாக இருக்குது, இதை ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.